ஹாய் கைஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோனாக்கா கோயிலுக்கு வந்திருக்கோம். இது வந்து நம்ம ஊரில் கேமராமேன் ஊர். இது அவர் வந்து கூப்பிட்டு வந்திருக்காரு இங்கே திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு. மலை மேலே ஒரு கோயில் ஒன்று இருக்குது. இப்போ நம்ம போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ வியூஸ் நல்லா இருக்குது. போகிற வழியில் உங்களுக்கு ஒரு குளம் ஒன்று இருக்கும், காமிக்கிறாங்க. இப்போ அந்த குளத்தில் வந்து நம்ம கேமராமேன் இறங்கி அந்த பூலாம் பச்சை வேறு செத்துட்டாருனாக்கா நம்ம பொறுப்பு இல்லை. ஓகேங்களா? உள்ள போகலாம். அடங்கம்மால பார்த்தீங்கன்னா மலை மேலே கோயிலில் ஃபேமிலிஸ்லாம் இருக்குது. நம்ம கொஞ்சம் ரிச்சாக போவோம். சரிங்க, ஓகேங்களா? அப்பாடா, சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒன்றும் பண்ண முடியாதுடா. இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு. ரெடி ஆகிட்டோம், நம்ம போகலாம் வாங்க. நம்ம கோயில் கிட்ட வந்துட்டோம். கோயிலில் போயிட்டு சாமியை பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டோம். அங்கே போகலாம். இப்போ நம்ம பார்த்தோன்னா என்ட்ரன்ஸ் வந்துட்டேன். போக போகிறோம். நம்ம உள்ளே போயிட்டு என்ன சாமி இருக்குது பார்க்க போகிறோம். வாங்க. இங்கே பாருங்க, சாமி கும்பிட சொன்னால் அவன் ப்ரப்போஸ் பண்ணதுக்கு எழுதி வச்சுட்டு போயிடறான். ஏதோ ஜிபிகேவான், ஜிபிஆரான், பார்த்திபனா, பார்வதியா. பரமா படிடா, ஒழுங்கா படிடா. என்ன பண்ணி வச்சுக்கிறானுங்க பத்தியா? சாமி கும்பிட வாங்கினாக்கா அவனுக்கு ஆள் பேர் எழுதி தரிசனம் பண்ணிட்டு போறானுங்க. இதெல்லாம் என்ன சொல்றது? சாமி இன்னும் ஒரு முனிவர் உட்கார்ந்துக்கிறாரு பாருங்க. நம்ம கண்ட காட்சி உண்மைதான். இதுதான் நந்தி சிலை. நந்தியை வந்து கிட்ட போயிட்டு நம்ம காதுகிட்ட எதனா சொன்னோம்னாக்கா அது அப்படியே நடக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் இதுவரையும் எனக்கு எதுவும் நடந்ததில்லை. நிறைய வாட்டி சொல்லிக்கிறேன். மழை வர வருது இந்த நேரத்தில் பார்த்து. ஆண்டவா, இப்பவே கண்ணை கட்டுது. என்ன சோதிக்கிறீ நீ? அடா டேய், இங்கே கூடமாடா எஸ்எஸ் போட்டு வச்சுக்கிறீங்க. யாரா நீங்களாம்? இவனுக்கு திருந்த மாட்டானுங்க, இவனுக்கு திருந்தவே மாட்டானுங்க. வாங்க நம்ம போவோம். இப்படியே கோயில் சுற்றி இருந்தோம்னாக்கா கீழே போயிடுவோம். கோயில் சுற்றி அதுதான் எழுதி வச்சுக்கிறானுங்க. திரும்பி அங்கே ஒரு எஸ்எஸ் போட்டுக்கிறானுங்க. மக்களே எல்லாரும் இப்படி தான் இருப்பீங்களா? யாருன்னா அப்படி இருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடங்கொப்புறானே, இங்கேயும் எஸ்எஸ் தானே போட்டு அகாராமன் ஆர்எஸ் போட்டு வச்சுக்கிட்டு நம்மளோட சேனல் பேர் அப்படியே திருப்பி அங்கே போட்டு வச்சுக்கிறான் ஒருத்தன். இங்கே பாருங்க, இவனுங்க அவ்வளோதான். அடங்கொப்புறானே, இங்கேயும் எஸ்ஆர் போட்டு வச்சுக்கிறானுங்க. டே, அதாவது நம்ம சேனல் கோசம் அந்த எஸ்ஆர் அப்படி தூக்கி வச்சு ஆரம்பிக்க தெரியாம தானே அலமதிக்கிறதுக்கு அவனை என்ன பண்ணிட்டானுங்கன்னா, இது யாழ் பேரு, இது வந்து என் பேருன்ட்டு அவனை வச்சு எழுதிட்டு போயிட்டானுங்க. நம்ம தான் பண்ண முடியாது. கோயில் இருக்குது. நம்ம சாமி கூட போகிறோம். இது வந்து கன்னிமார்கள் உள்ள கன்னி சிலைகள். இப்படி திரும்ப இதோ போடுறா, இங்கே தான் போட்டு வச்சுக்கிறான். ஏய் யாரா நீங்க? எங்கடா வந்து வரீங்க? எனக்குனே அடங்கொப்புறானே, எனக்குனே வந்து வாங்கிறானுங்க பாருங்க மக்கள். என்ன சொல்லுது? என்னடா ரொம்ப நேரமாக எஸ்ஆர் பொலை முடியாதுன்னு பார்க்குறீங்களா? என் சேனலு பேர் அது வச்சுட்டேனே, என்ன பண்ணுறது? நம்மளோட சேனலுக்கு சரி இப்படி வச்சாக்கா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு நானும் சரி எஸ்ஆர் கிரியேஷன் அப்படின்னு வச்சேன். ஆனால் அங்கே சுற்றி பார்த்தாக்கா எஸ்ஆராக தான் இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரில. யோசிக்கிறீங்க போல், என்னடா இது புலம்பிகிட்டே இருக்கானேன்ட்டு. நான் புலம்பி தானே ஆகணும். அது என்ன மீனிங் தானே கேட்குறீங்க? அப்புறமா சொல்கிறேன். இப்போ நம்ம போவோம்.
ஒரு வழியாக கோயிலை சுற்றி கித்தி பார்த்தாச்சு. சுற்றி சாமியை பார்த்தோமோ இல்லையோ அவன் எழுதி கிரி வச்சிடான். அதை நல்லா பார்த்தோம். பொம்பளை சோக்கு கேக்குதாடா, பொம்பளை சோக்கு. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டாரு பெரிய கலெக்டர், சொல்லிட்டாரியா பெரிய கவர்னர். நம்ம வந்து கோயிலை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டோம். கோயில் நல்லா தான் இருக்குது. நீங்கள் வாங்க கோயில் வந்து பாருங்கள். நான் உங்களுக்கு லொக்கேஷன் வந்து கீழே லிங்க் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ எங்களுக்கு முக்கியமோ அந்தளவுக்கு நாங்களும் வீடியோஸ் போடுவோம். நீங்கள் எங்கே போகணும், நெக்ஸ்ட்டு எந்த இடத்துக்கு போகணும், இந்த பிளேஸுக்கு போங்க, அந்த பிளேஸுக்கு போங்கன்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அந்த பிளேஸுக்கு போய் வீடியோ எடுத்து நாங்கள் போடுறோம். ஓகேங்களா? ஸோ அது எந்த பிளேஸ் வந்தால் பரவாயில்ல. ஓகே கைஸ், பாய். அப்புறம் விஷயம் திரும்பி அவசரம் நம்ம எஸ்ஆர் லாக் சார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய். அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு. Damn, it feels good to be a gangster.